அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக இலக்கியங்கள், பல சிறுகதைகள், உலக திரைப்படங்கள் இவை பல மிகவும் கவனத்தை ஈர்க்கப்பட்டவை குழந்தைகள் சார்ந்ததா நம்ம பார்த்துருக்கோம். அத உண்மையில் சொல்லப்போனால் அவைகள் குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் இல்லை. குழந்தைகள் இருப்பார்கள், ஆனால் குழந்தைகளை சுற்றி எடுக்கப்பட்டிருக்கும். இப்படி டக்குன்னு நினைவுக்கு வர்ற உலக படங்கள்ல ஈரானிய திரைப்படங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஒயிட் பலூன், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அப்புறம் தி சாங் ஆஃப் ஸ்பேரோஸ். இது எல்லாமே குழந்தைகள் சார்ந்து எடுக்கப்பட்ட படங்கள். ஆனால் இவை அனைத்தும் பெரியவர்களுக்கு உரியவை. நான் அடிக்கடி சொல்லுவதா இருந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவான், இது குழந்தைகளுக்கான உலகம், இதில் பெரியவர்களும் கொஞ்சம் இடம் இருக்கிறது. அப்படி ரொம்ப ஆச்சரியமாக கிட்டத்தட்ட 90கள்லையோ 80கள்லையோ அந்த கதையை வாசித்தேன். கதவு பொருட்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கையை தொலைத்தல் என்பது தெரியாது, பொருளை தொலைத்தல் என்பதே அவர்களுக்கு வாழ்க்கையை தொலைத்தல். இந்த கதவு என்ற சிறுகதை கி. ராஜநாராயணன் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கும் ஒரு சிறுகதை. இன்னைக்கு அதை மேலோட்டமா நம்ம வாசிச்சுட்டு போனோம்னா இன்னும் இல்லையே இதுல பெருசா அப்படின்னு தோணும். ஆனா அது அல்ல. ஏன்னா அந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் அவங்க அது 1959 எழுதப்பட்ட ஒரு கதை. அதை அப்புறம் பேசலாம். அப்படின்னா அந்த கதை உண்மையில் அது சொல்லப்பட்டது அது கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் உருவகமாகவோ ஊடகமாகவோ சொல்லும்போது அதை எந்த அளவுக்கு வேணா சொல்லலாம். அதுல உணர்வுகள் வேறு. அது அப்படி பார்க்க போனா நீங்க சொல்ற மாதிரி பூனாச்சி இஸ் மோர் டேஞ்சர் தேன் மாதர்பான். உண்மைதான். ஏன்னா என்ன வேணா சொல்லலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கு, எங்க இருந்து அதை வாசிக்கிறோன்றது. அப்படி ஒரு நல்ல கதை கதவு. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். அதே மாதிரி அவர் இன்னொரு ஒரு சிறுகதை நிறைய எழுதியிருக்காரு. அவர் நிறைய வாசிச்சிருக்கோம். ஒரு தாத்தா பேரனை கையை பிடிச்சி கொண்டு போய் ஒரு கதை சொல்ற மாதிரி, அந்த வட்டார வழக்குடன் கூடிய, நகைச்சுவையுடன் கூடிய, அவ்வப்போது கொஞ்சம் மஞ்சள் கோட்டையும் தாண்டக்கூடிய அழகான ஒரு எழுத்து அவருடைய. ரொம்ப ரொம்ப ரசிச்சு வாசிச்சிருக்கோம் நிறைய கதை. அப்படி ஒரு கதை, ஒரு நாற்காலி இல்லாத வீடு ஒரு வீடா என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்து விட்டது. அந்த கதை பேர் நாற்காலி. அந்த கதை இப்படி ஆரம்பிக்கும். ஏன்னா இது எழுதப்பட்ட காலம் 1980கள்ல ஒரு கிராமத்துல. அந்த கிராமத்துல ஒரு 10-15 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன அந்த கதை அப்படிதான். அங்க நாற்காலி கூட கிடையாது யார் வீட்லையும். அப்படி ஒரு சூழலான இந்த சூழல்ல ஒரு வீட்டுல அவங்களுக்கு ஒரு 5-6 குழந்தைகளும் ஒரு அப்பா அம்மா இப்படி வாழக்கூடிய அந்த வீட்டுல ஒரு நாற்காலி இல்லாத ஒரு வீடான்னு எங்களுக்குள்ள ஒரு பேச்சு ஆரம்பிச்சு, அப்ப எழுதிருக்காரு. அந்த கூட்டத்தோட அஜெண்டா நாற்காலி நம்ம இந்த வீட்டுக்கு வாங்கணும். எங்க வீட்டுல ஒரே ஒரு முக்காலி மட்டும் இருக்கு. அந்த பையனுடைய பார்வையிலிருந்து சொல்லுவாங்க, முக்காலி இருக்கு, ஆனா அந்த முக்காலியில ரொம்ப வசதியா கூட உட்கார முடியாது, ஒரு கால் ஆடிக்கிட்டு இருக்கும். என்னைக்கும் இல்லாம எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் வந்திருந்தாரு. அவர் வீட்டுக்கு வந்தப்போ வழக்கமா ஒரு வேட்டி சட்டையில வந்துட்டா பரவாயில்ல, கோட் சூட்டு போட்டு வந்த உடனே எங்க பாட்டி வழக்கம் போல அந்த முக்காலியில உட்காந்து இது தயிர் கடையிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அந்த முக்காலி எடுத்து அவருக்கு போட்டா அவர் உட்கார்ந்து 2 நிமிஷத்துல அதுல இருந்து கீழே விழுந்த காட்சியை பார்த்து சிரிக்க முடியாம நாங்க கொல்லையில போய் சிரிச்சோம். இப்படி ஒரு இதை அன்னைக்கு நாங்க இன்னும் ஒரு உறுதிப்படுத்தி நம்ம வீட்டுல ஒரு நாற்காலி வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணி, எங்க வாங்குறது என்ன வாங்குறதுன்ற ஒரு பேச்சு வரும்போது எல்லாமே எங்க அண்ணன் தேக்கில தான் வாங்கணும், அதான் எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொன்னான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எங்க அப்பாவோட தங்கை, எங்க வீட்டு அத்தை, அவங்க பக்கத்து ஊர்ல ஒரு தச்சன் இருக்கான், அவன் ரொம்ப அற்புதமா நாற்காலி செய்வான், அவன்கிட்ட செய்ய சொல்லி வாங்கலான்னு உடனே வழக்கம் போல எங்க அம்மா ஆமா இவ கண்டுட்டா பெருசா அப்படின்ற மாதிரி முகபாவனை வச்சுட்டு உள்ள போனாங்க. அடுத்த நாள் எங்க மாமா ஊர்ல இருந்து எங்க தாய் மாமா வந்திருந்தாரு. வழக்கமா வந்தா ரொம்ப அழகாத. ஏன்னா இந்த கதையில ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவர் சொல்ற விதமும், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க உறவும், அந்த சின்ன ஒரு நையாண்டியும் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். எங்க மாமா வந்த உடனே அந்த குடுமையை கலைச்சி அப்படி போட்டு உட்காருவாரு. உட்காந்துட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் பேசுவாரு. உடனே எங்க அம்மா அப்படி மெதுவா எந்திரிச்சு உள்ள போவாங்க. போயிட்டு எங்க மாமாவுக்குன்னு ரொம்ப, ஏன்னா சகோதரன் இல்லையா, பிரத்யேகமா ஒரு இது தயிர் மோர்
காயம் போட்ட மோர் வரும், அவருக்கு மட்டும்தான் வரும். எங்க அப்பா பின்னாடியே நடந்து வருவார். இந்த மாதிரி இவ்வளவு அப்படியே ஒரு பகடி பண்ற மாதிரி அண்ணனுக்கு எடுத்துட்டு வந்து தரா பாரு அப்படின்னு மாமா சொன்னாங்க, நீங்க நாற்காலி வாங்குறதா இருந்தா எனக்கும் சேர்த்து ஒரு நாற்காலி நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா நாற்காலியை வெளியில ஆர்டர் பண்ணியாச்சு. நாற்காலி வந்தது. 2 நாற்காலி இவங்க வீட்டுக்கு வந்து இறங்கினோடனே அவர் சொல்றாரு, ராமன் லக்ஷ்மணர் மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி அச்சில வார்த்தை மாதிரி இருந்தது. இது எதை எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாம எது பார்க்கறதுக்கு எங்களுக்கு சுமாருன்னு தோணுச்சோ அதை வந்து மாமா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டோம். அவர் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் எங்க வீட்டில் இப்படியெல்லாம் நடந்திருந்தது. அப்புறம் யார் வந்தாலும் அந்த நாற்காலியை தூக்கி போட்டு ரொம்ப பந்தாவா, ஏன்னா இல்லாத ஊர்ல இல்லாத ஒரு விஷயம் நாற்காலி. அங்க வந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஒரு மனிதன் வேக வேகமா வந்தான் எங்க வீட்டுக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா சின்ன ஊரு, எங்க வீட்டில் நாற்காலி இருக்கிறது ஊருக்கே தெரியும். இந்த நாற்காலியை வாங்கிட்டு போனோம், கொடுக்கத்தான் வேணும், கொடுத்துட்டோம். அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தா இறந்தவரை அதில் அமர வைத்திருந்தார்கள். அப்போ எங்களுக்கு இதுக்கு நம்ம எப்படின்னு கொடுக்காமே இருக்க முடியாதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் மனது ரொம்ப வேதனைப்பட்டது. அடுத்த நாள் அது வந்து அது வெளியிலேயே கொஞ்ச நாள் கிடந்தது அந்த நாற்காலி. அதை தண்ணியெல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் அதை வைக்கோல வச்சு நல்லா கழுவி எடுத்து வந்து வீட்டுக்குள்ள போட்டாலும் குழந்தைகள் உட்கார மறுத்து விட்டன. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நாற்காலியில் அமர்வதற்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டோம். அப்போ அந்த நாற்காலியை வந்து நாங்கள் மறுபடியும் ஒரு பயன்பாட்டுக்கு வந்தப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஊர்ல ஏதாவது ஒரு மரணம் நிகழும் போது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 மாசத்துக்கு ஒரு தடவை, இப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சை நாங்க பேசிக்கிட்டோம். பேசிட்டு எங்க அம்மா அடுத்த நாள் வந்து மாமா வீட்டுல போய் இந்த தகவலை போய் சொல்லிட்டு வான்ட்டு அனுப்புனாங்க. எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தப்ப எங்க மாமா வந்து ரொம்ப கஞ்சமானவர்னு எங்களுக்குள்ள நாங்க பேசி சிரிச்சுக்குவோம். அப்போ மாமா வந்து ஆனால் உட்காந்து பார்க்கும்போது அவர் வெத்தலை போடுற நேர்த்தியை அவ்வளோ அழகாக போட்டார். அவருடைய யாருமே சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வெத்தலை போடுறவங்களுடைய அந்த சுண்ணாம்பு அந்த அந்த ஒரு சின்ன ஒரு அதை பார்த்தாலே அவங்க எவ்வளோ நேர்த்தியானவங்கன்னு தெரியும். எங்கள் மாமா அப்படியே பளிச்சுன்னு வச்சிருப்பாரு. அதை எடுத்து அந்த பின்னாடி தடவி அந்த இது போட அந்த பார்க்க முகந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஸ்லோவாக போன அந்த அப்புறம் வேக வேகமாக போட்டு வாயில் போட்டு அந்த புதப்பி ரொம்ப அழகாக இருந்தது. அம்மா சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் மாலை அதே மாதிரி ஒரு இறப்பு வந்து நாற்காலி கேட்டாங்க. எங்கள் வீட்டு நாற்காலியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எங்கள் மாமா வீட்டு நாற்காலி எங்கே இருக்குது, அவர்கிட்ட போய் வாங்கிக்கங்க, இதே மாதிரி ஒன்று இருக்குது, அந்த தெரியல. ஆமாம்மா தெரியும், நாங்கள் போகிறோன்னொடனே இவங்களுக்குள்ள பயங்கர ஒரு சிரிப்பு கஞ்சம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ யாரும் கேட்டால் கொடுத்தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இவங்க போயிட்டு ஒரு நாள் கழித்து அடுத்த போயிருக்காங்க அந்த வீட்டுக்கு. நாற்காலி அங்கே கிடந்திருக்கு. ரொம்ப அப்பா நாற்காலி இனிமேல் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு மகிழ்ச்சியோட அடுத்த நாள் மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. மாமா வெத்தலை போட்டு இருந்திருக்காரு. மாமா நாற்காலி எங்க மாமா வெளியில கிடக்குதா அப்படின்னு. இல்லடா இறந்து போயிட்டாங்கன்னு கேட்டாங்க, இனிமேல் நீங்களே வச்சிங்கன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க மாமா. அப்போ அந்த ஒரு கணத்தில் அவருக்கு மாமாவை குறித்திருந்த அந்த நாற்காலியை குறித்திருந்த அந்த பையனுக்கு எல்லா அந்த சிந்தனைகளும் அது குறித்தான அவங்க என்ன நினைச்சிருந்தாங்களோ எல்லாம் ஒரு நொடியில் எல்லாம் போயிட்டு ஒரு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப மன அமைதியோட வேற ஒரு இதுவா நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இந்த கதை முடியும். இதில் கூட நாற்காலி என்பது ஒரு உருவகமாக தான் இருக்கு. இது போன்ற கதைகள், ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு இடம் ஒரு பொருள் என்பது வந்து குழந்தைகளுக்கு, இது குழந்தைகளின் பார்வையில் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் பார்வையில் இருந்து எழுதப்பட்டது தான். இதுதான் வந்து இந்த எழுத்தாளர்கள் அந்த அந்த நேரத்தில் 1990 80களிலும் 50களிலும் 60களிலும் நிறைய கதைகள் இது மாதிரி இருக்கு. வாசிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி.